அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களில் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்புற்று காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளாகட்டும் அல்லது உங்களுடைய எந்த ஒரு கடின உழைப்புகளாகட்டும் தங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. மேலும் உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேன்மையுடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு நினைச்சாலோ அதில் சாதகமான நிலைகள் காணப்படும். ரெட்டிப்பு லாபமும் கிடைக்கப்பெறும். புதிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுங்க. சுப கிரகங்களினுடைய தாக்கம் அதிகபட்சமான பலன்களை தரப்பெற்றாலும் சுப கிரகங்கள் சில கிரகங்களோடு சேர்க்கை அப்படி இல்லைன்னா கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்களை உண்டு பண்ணலாம். அந்த மாதிரியான நேரங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு மனதளவில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட காலமாக பணியில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பயணங்கள் சாதகமாகும். புதிய கூட்டாளிகள் சேரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க. உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க. உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும். ஆனாலும் தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிசினஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள், நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து
மதித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்க பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நன்மையை பயக்கும். இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய காலம் அமைய பெறலாம். வருமானத்தை ரெட்டிப்பாக்குவது குறித்து சிந்திக்க தொடங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இரண்டாவது குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி புதிய வண்டி, வாகனம், மொபைல் போன்றவற்றை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு முன்பாக சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை நிறைய கடன் வாங்க வைத்து, அப்படி இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுத்து தங்களை படாத பாடுபடுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் கொடுக்கல் வாங்கல்ல மிகுந்த கவனமாய் இருப்பது நல்லதுங்க. ஜூலை 27 வரை இந்த நிலை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இந்த நேரத்தில் இருந்து கொள்ளுங்க. அதுவும் கேதுவுக்கு நேரடியாக ராகு பார்க்கறதுனால சட்டவிரோதமான தொழில்களை செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய பாதிப்புகளில் சிக்கவும் நேரிடலாம். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். 12வது வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சுக்கிரன் குருவுடன் சேர்ந்திருக்கிறதுனால விரயத்தின் மூலமாக லாபத்தை கொடுத்தும் மீண்டும் விரயத்தை கொடுத்து விடும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் ஜூலை 28 பிறகு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. கேதுவால் நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் செய்யலாம். அதன் மூலம் ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்க எல்லா விஷயத்திலையுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி வண்டி வாகன பயணத்துல அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பதை விட்டுட்டு பறப்பதற்கு ஆசைப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தெரிந்தால் மட்டும் ஒரு விஷயத்தை செய்யறதும் நல்லது. வாய் சவடால் விடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 40 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவங்க முதலீடு மற்றும் ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லைங்கிற பட்சத்துல சின்ன சின்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம். அதே சமயம் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகவும் நேரிடலாங்க. பேச்சில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய பிரச்சனையில் சிக்கி அவதிப்படவும் நேரிடலாம். குடும்பத்தில் தவறான புரிதல்களால் உறவுகளில் விரிசலும் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். பட்ஜெட் மோசமாகவும் செய்யும். பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டுங்க. இந்த காலகட்டத்தில் எதையுமே பொறுமையுடனும் விவேகத்துடனும் செய்ய வேண்டியது அவசியம். அதிலும் செவ்வாயினுடைய மோசமான விளைவுகளை தவிர்க்க நீங்க கொஞ்சம் உஷாரா செயல்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே போல இந்த காலம் மிகுந்த மன அழுத்தத்தை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் குறைய ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையில தவறான புரிதல்களால பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். திடீரென்று செலவுகள் அதிகரிக்கும். இதனால பண பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நேரிடும். புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னா அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலம் கிரகங்களினுடைய மோசமான தாக்கத்தை தவிர்க்க நீங்க அதிகமாக திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கவும் நேரிடலாம்.
குடும்ப வாழ்க்கையில் பதற்றமும் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் இழப்புகளை சந்திக்கவும் நேரிடும். புதிய வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதை தள்ளி போடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க.